गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिः सीदसादनम् ॐ श्री महागणपतये नमो नमः। ॐ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते। ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। ॐ आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्रशनिभ्यश्च राहवे केतवे नमः। नीलाञ्जनसमाभासं रविपुत्रं महद्युतिं छायामार्ताण्डसम्भूतं तं नमामि शनैश्चरं। काकध्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मन्दः प्रचोदयात्। ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि। ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। हरि ओम। एल्लाम वल्ल नान वणंगुम उपासना मूर्तियागिय श्री राजराजेश्वरी ललिता महा त्रिपुर सुंदरी பராபட்டாரிகாவினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பரிபூர்ண ஆரோக்கியமும் சதாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஜீவனமும் அமைந்து நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடனும் இந்த உரையை துவங்குகின்றேன். முதற்கண் அத்துணை பேருக்கும் என்னுடைய இனிய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வெகு நாட்களுக்கு பிறகு நம்ம சந்திக்கின்றோம். தமிழ் புத்தாண்டினுடைய வீடியோ நம்ம முதல்லயே போட்டிருக்க வேண்டும். அது கும்பாபிஷேக காரியங்கள் மண்டலாபிஷேக பரியந்தம் அது ஒரு ஆகம சாஸ்திர பிரகாரம் பூஜைகள் நானே உட்கார்ந்து பண்ணினதுனால இந்த வீடியோ எல்லாம் தள்ளி போயிடுது. அதனால இன்றைக்கு நாம் கடக ராசியில் பிறந்த கடக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு பலனுடன் கூடி குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்க்க இருக்கின்றோம். குரு பெயர்ச்சியானது மே 1ஆம் தேதி 2024 மேடத்திலிருந்து அவர் ரிஷபத்திற்கு செல்லுகிறார். ரிஷபத்துல அடுத்த வருஷம் 2025ஆம் வருஷம் மே 15 வரைக்கும் இருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னாக்க ஒரு வருடம் 16 நாட்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த இரண்டு பெயர்ச்சி, அதாவது தமிழ் புத்தாண்டு பிறக்கும் பொழுது அது ஆர்திரா நட்சத்திரத்துல பிறக்கிறது. அப்ப இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷன்ஸை நம்ம ஒரு போட்டோகிராஃப் மெமரி மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் குரு டிரான்சிட் ஆகிறது. குரு டிரான்சிட்டுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. ஏனென்றால் சனி பெயர்ச்சி ஆகும்போது நமக்கு பயமா இருக்கும். இன்னும் என்ன கிட போகுதோ, இன்னும் என்ன குட்டிச்சவர் ஆக போகுதுன்னு. குரு பெயர்ச்சி ஆகும்போது இன்னும் என்ன நன்மை ஆக போகிறதோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். குரு அமர்ந்த இடமும் அவருடைய அந்த பார்வை பெற்ற இடமும் வளம் பெறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இப்போ கடகராசி அன்பர்களுடைய நிலைமை கொஞ்சம் மோசமாகத்தான் இருக்கிறது. அஷ்டமத்த சனியினாலையும் தசமத்துல இருந்த குரு, அதாவது மேஷ குருன்னு சொன்னாலும் கூட அவர் மேஷம் செவ்வாய் தான் இந்த இதுக்கு ராஜயோகாதிபதி, உங்களுடைய லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி. இருந்தாலும் கூட ஒர்க் பிளேஸ்ல திருப்தி இல்லை. நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு. சில பேருக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனை, அதாவது வாழ்க்கை துணையுடன் ரொம்ப பிரச்சனை. பினான்சியலா அப்படியே கழுத்தை பிடிச்ச மாதிரி ஒரு அமைப்பு. இதுதான் அந்த அஷ்டமத்து சனி. ஏன்னா அஷ்டமத்துல சனி உட்கார்ந்தாருன்னா 2ஆம் இடத்தையும் பார்ப்பார், வருமான ஸ்தானம், வருமானம் அவுட். 10ஆம் இடத்தை பார்ப்பார், தொழில ஏதாவது இடக்க வந்துடும். அது மட்டும் இல்லை, நேரா 5ஆம் இடத்தை பார்ப்பார், பூர்வ புண்ணியம் கட்டாயிடும். இது இது சனியினுடைய அந்த சனி பகவானுடைய அந்த கர்ம பலனை கொடுக்கக்கூடிய ஸ்டைல். அது இருந்தாலும் பகவானுடைய ஈஸ்வரனுடைய அருள்னால
கடகராசி என்பர்கள் தாய்மை பொருந்தியவர்களுங்கிறதுனால அப்படியே தாங்கி 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 அப்படியே வந்து உள்ளுக்குள்ள மட்டும் அழுதுகிட்டே இருப்போமே அப்படியே வெளியில எல்லாருக்கிட்டையும் ஒரு நான் நல்லா இருக்கேன், நீட்டா இருக்கேன் அப்படின்னு நம்ம குழந்தைகள், நம்முடைய சகோதர வர்க்கங்கள் மற்றும் பெற்றோர்களெல்லாம் சொல்லியிருப்போம் நம்ம. இப்போ இந்த வருஷம் வந்து உங்களுக்கு உண்மையிலேயே ரெமடி ரொம்ப காலத்துக்கு அப்புறம், ஏன்னா அஷ்டமத்து சனிக்கு முன்னாடி நமக்கு வந்து கண்டக சனி இருந்தது. சனி 6ல இருந்தப்போ அது ஒரு 4 வருஷங்களுக்கு முன்னாடி தான் நம்ம நிம்மதியா இருந்தோம். இப்போ அதுக்கப்புறம் நிம்மதி என்னதான் இருந்தாலும் ஒரு அப்படியே ஆறுதலா, நானும் சொல்லும் போதெல்லாம் நெகட்டிவா குறைச்சி பாசிட்டிவா ஆறுதலா சொன்னாலும் கூட மெயிலெலாம் வந்து ரொம்ப அழுதுகிட்டே வரும். இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பார்த்து அதுக்கெல்லாம் ரெமடி நிறைய நம்ம கொடுக்குறோம். அது வந்து அவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் தான். சரி, இப்ப நம்ம பலனுக்கு போயிடுவோம். பலன் வந்து எதனுடைய அடிப்படையில் அப்படின்னா, புத்தாண்டு பிறந்ததனுடைய அந்த ஜாதகத்தினுடைய அடிப்படை. பிறகு வந்து குரு வந்து உங்களுடைய 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடம் ஆகிய ரிஷபத்திற்கு, சுக்கிரனுடைய ஸ்தானத்திற்கு போகிறார். அங்கு வந்து நமக்கு கிருத்திகா, ரோஹிணி, மிருகஷிரா என்கின்ற சூரியன், சந்திரன், செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த நட்சத்திரத்தை கடக்கிறார். அந்த நட்சத்திராதிபதிகளுடைய அந்த 2ஆம் இடம், பிறகு லக்னம் 2ஆம் இடம், பிறகு வந்து 5ஆம் இடம், 10ஆம் இடத்தினுடைய பலன்களை அவர் அங்க கொடுக்க போகிறார். எப்படி இருந்து கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் இவைகள் அத்தனையுமே ஒரு 5 தலைப்புக்குள்ள நான் அடக்கிட்டேன். ஒவ்வொன்றையும் நான் சொல்லி பிளானட்டரி பொசிஷன்ஸ் எல்லாம் சொன்னா லேட் ஆகிறது. நல்லா கம்பைன் பண்ணி புத்தாண்டு மட்டும் குரு பயிற்சியினுடைய அந்த அத்தனை விஷயங்களையும், அத்தனை டெக்னிக்கல் விஷயத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு 5 தலைப்புல நான் சொல்றேன். முதல்ல வந்து உடல், மனம், புத்தி, நம்முடைய சரீரம், சுவருந்தாத நட்சத்திரம், நம்முடைய சரீரம், மனம், புத்தி. பிறகு வந்து நம்முடைய உறவினர்களோட நம்ம எப்படி இருக்க போகிறோம். 3வது வந்து நம்முடைய தொழில் எப்படி இருக்க போகிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள். 4வது வந்து கல்வி, படிக்கின்றவர்களுக்கு என்ன ஒரு ஆதாயம். 5வது வந்து சொத்துக்கள் வாங்க போகிறோமா அப்படிங்கிறதான். முதல்ல இந்த வருஷம் பிறக்கும்போது என்ன விசேஷம், 10ஆம் இடத்துல சூரியனும் குருவும் அமைந்து, 10ஆம் இடத்துல வந்து சூரியன் 10ஆம் இடத்துக்கு வந்து திக்பலம் வந்து அவருக்கு கிடைச்சிடும். அதனால உச்சம் பெறுவது உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விசேஷம். அதுல ஆர்திரா நட்சத்திரத்துல 12ஆம் வீடாகிய மிதுனத்துல ஆர்திராவில் வந்து சந்திரன் இருக்கிறார். அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு அந்த உத்தியோகத்தினுடைய முன்னேற்றம் வந்து ஒரு பெரிய மாற்றங்களோட வரப்போகிறது அப்படிங்கிறது உண்மை. அது மட்டும் இல்ல, சுக்கிரன் வந்து உச்சம் பெற்று முயற்சி, வீரியம், விஜய ஸ்தானாதிபதியாகிய இந்த புதன் வந்து 9ஆம் இடத்துல நீச்சம் பெற்று பங்கம் பெறுகிறார். அதுவும் ராகுவோட சேர்ந்து. அப்படிங்கும்போது முயற்சிகள் வந்து இரட்டிப்பாக ஒரு வெற்றியை கொடுக்க போகிறது அப்படிங்கிறதா உண்மை. சரி, முதல்ல நம்முடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னா, ஆயுள் விருத்தி ஆகும். சனி வந்து ஸ்வஸ்தானாதிபதியாகி ஆயுள்காரகன் ஆயுள் ஸ்தானத்தில் இருந்தால் ஆயுள் விருத்தி ஆகும். சின்ன சின்ன குறைகள் இருக்கும். இருந்தாலும் குரு எனப்படுபவர் ஆரோக்கியம் என்கின்ற, அதாவது 6க்கு உண்டானவன் வந்து 11ஆம் இடத்துல, உங்களுடைய லக்னத்துக்கு 11ஆம் இடம், கடகத்துக்கு 11ஆம் இடத்துக்கு போகும்போது வியாதிகள் எல்லாம் நீங்கும், ஆரோக்கியம் பெருகும். அதாவது நீண்ட நாள் இருந்து வந்த வியாதிகள் கண்டிப்பாக குறையும். அதிலும் கூட முக்கியமாக இப்ப நம்ம வந்து சஃபர் ஆகிட்டு இருக்கக்கூடிய வயிற்று உபாதைகள் மற்றும் பாதத்தில் இருக்கக்கூடிய உபாதைகள், இவைகள் எல்லாம் கண்டிப்பாக நீங்கும். அதே போல குரு என்பவர் வந்து ஒரு நல்ல ஒரு சுபமான பிளானட், ஒரு உயர்ந்த உபச்சயஸ்தானத்துல உட்காரும் பொழுது உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படிங்கும்போது உங்களுடைய அந்த உடம்பினுடைய, சரீரத்தினுடைய நோய் எதிர்ப்பு தன்மை பெருகி உடல்ல லிவர் மற்றும், அதாவது லிவர், பான்கிரியாஸ் இதுல எல்லாம் பிரச்சனை இருந்தவர்களுக்கும், அதாவது ஜாண்டிஸ் இருந்தவர்களுக்கும் கூட அந்த தீர்வானது நல்லபடியாக வந்து காணப்படுகின்றன. மனசளவுல வந்து கொஞ்சம் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கிறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த அமைப்பு தட்சிணாமூர்த்தியை நீங்க வழிபடுங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப அற்புதமான குரு பயிற்சி. ஆறுதலாக உங்களுக்கு நட்பு வட்டாரங்கள்ல இருந்து வந்து நல்ல ஹெல்ப் கிடைக்கும், ரொம்ப ஆறுதல் கிடைக்கும். கடன் பெறுவீர்கள். அதாவது அந்த பண கஷ்டத்தினாலதான் மன கஷ்டம் வந்துடும். ஒரு மேரிட் பர்சனுக்கு வந்து, ஒரு பிசினஸ் மேன் ஆகட்டும், ஒரு மேரிட் பர்சன் ஆகட்டும், அவர்களுக்கு வந்து பணம் வந்து பற்றாக்குறை ஆயிடுச்சுன்னா கழுத்தெல்லாம் இருக்கிற மாதிரி ஆயிடும். அதனால இந்த வருடம் அந்த பண பற்றாக்குறையும் நீங்குகிறது. அதே போன்று உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மன உற்சாகமும் பிறக்க போகிறது. உடல் அளவுல ஆரோக்கியம் வந்துட்டா போதுமே, அது வந்து அதுதானே பேஸ். அதனால நல்ல ஆரோக்கியம் அடைய போகிறார்கள். ஆரோக்கியத்திற்காக தன்வந்திரி கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. ஏன்னா 12ஆம் இடத்தில் சந்திரன் வந்து ஆர்திரா நட்சத்திரத்துல இருக்கிறதுனால
முதல் ஒரு 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 மாதங்கள் வந்து நமக்கு கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கும். ஏனென்றால் அந்த புத்தாண்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் வந்து செவ்வாய் வந்து சனியோட கூடி அப்புறம் ராகுவோட அந்த சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால தன்வந்திரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு மிகவும் ஆதாயம் கிடைக்கும். அப்புறம் ஆர்திரா நட்சத்திரத்தை அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மாசத்துல ஆர்திரா நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு பார்த்துக்கோங்க, சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து உறவுகள் விஷயத்துல வந்து கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த திருமண உறவு ஏற்படும் புதுசா. அதாவது புதிதாக திருமணத்துக்காக ரொம்ப நாள் பார்த்துட்டு இருக்கேன்ப்பா, நமக்கு வந்து ஒன்றும் செட்டே ஆகலை அப்படிங்கும் போது அவர் கிருத்திகா நட்சத்திரத்துல நுழையும் போதே 2ஆம் இடத்தினுடைய பலனை கொடுப்பார். அவர் உங்களுடைய ஜாதகத்துல சூரியன் எங்க இருக்கிறாருன்னு பார்த்து இன்னும் கொஞ்சம் நம்ம அக்யூரேட்டா சொல்ல முடியும். இருந்தாலும் கிருத்திகா நட்சத்திரத்துல அவர் வந்து ஒரு 4 மாதங்கள் இருக்க போகிறார் கிட்டத்தட்ட. அப்போ அந்த கிருத்திகா நட்சத்திரத்துல குரு, அதாவது டிரான்சிட் ஆன ஒரு 4 மாதங்களுக்குள்ளேயே திருமணம் அமைப்புகள் வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதுவும் மட்டுமில்லாமல் காதல் திருமணங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாடுகள்ல நான் வந்து திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், வெளிநாட்டுல வந்து மாப்பிள்ளையே கிடைக்கல அப்படிங்கிறதுனால இந்தியாவில இருந்து ஒரு மாப்பிள்ளை கிடைச்சு அவரும் வெளிநாடு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அதனால புதிய வரவு அப்படிங்கிறதுல திருமணம் அப்படிங்கிறது. 2வது குழந்தை பேர். இவர் வந்து புத்திரகாரகன். யாரு? குரு வந்து புத்திரகாரகன். அவர் வந்து 11ஆம் வீட்டுல வந்து ஏறுகிறார் அப்படின்னாக்கா 5ஆம் வீட்டை பார்ப்பார். அங்கு வந்து மிருகசிரா நட்சத்திரம் இருக்கு, அதை வந்து கிராஸ் பண்ணுவார். ஆக இந்த ஒரு வருஷத்துல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் யார் யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப நாளா வந்து நம்ம இதுக்காக இந்த குழந்தை வரத்துக்காக வேண்டி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வரும். அது ஒரு வரவு. ஆக திருமண உறவு, புதிதான வரவு, அப்புறம் வந்து குழந்தை வரவு அப்படிங்கிறது இன்னொரு வரவு, ரைட்டா? இன்னொன்று 3வது என்னன்னா, வெகு நாட்கள் பிரிந்திருந்த மூத்த சகோதரனுடைய மீண்டும் திருப்பி வருவது. அது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு. ஆனால் இளைய சகோதரத்துக்கிட்ட கொஞ்சம் கேப் ஏற்படுவது சகஜமே, 3ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால. அப்புறம் பேசிக்காம எப்பயோ ப்ரப்போஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு வருஷம் காலங்கள் வந்து ஒரு ஒரு அன்புடன் இருந்து பிறகு பிரிந்த அந்த ஒரு நட்பும் காதலும் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக எல்லா விதமான உறவுகள்லையும் ஒரு நல்ல ஒரு வடிவம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. 8ஆம் இடத்துல சனி வந்து செவ்வாயோட இது ஆரம்பிக்கிறதுனால மனைவியுடன், அதாவது உங்களுடைய ஸ்பௌஸ், அது கணவனும் மனைவியும், அவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ரகசியம் இருக்கும். அதாவது வந்து சனின்னு சொன்னாலே எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருவார். என்னைக்கோ நம்ம வந்து யாரை பத்தியோ பேசியிருப்போம், அது இங்கெல்லாம் போட்டு உடையும். அதனால கணவன் என்னைக்கோ மனைவியை பத்தி பேசினது, மனைவி என்னைக்கோ கணவனை பத்தி பேசினதெல்லாம் போட்டு உடைச்சி அது ஒரு பிரச்சனையாக வந்து மறையும். இருந்தாலும் குருவனுடைய 9ஆம் பார்வை என்பது 7ஆம் இடத்திற்கு இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் வெகுவாக குறைந்து சுமூகம் ஏற்படும். பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, புதிதாக பார்ட்னர்ஷிப் வந்து நீர் சம்பந்தப்பட்ட, அதாவது நீர் சம்பந்தப்பட்ட அப்படின்னா நீர்மை போன்ற திரவியம் சம்பந்தப்பட்ட, இப்ப மில்க் ப்ராடக்ட் ஆகட்டும் அல்லது வந்து ஃபினாயில் இந்த மாதிரியான ப்ராடக்ட் ஆகட்டும், இந்த மாதிரியான திரவ பொருள்களினுடைய பிசினஸ்ல இருக்கிறவர்கள் வந்து பெட்டர் டு நாட் ஹேவ் பார்ட்னர்ஸ் வந்து வச்சுக்காம இருக்கிறது நல்லது. உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட இந்த அரிசி மண்டி இந்த மாதிரியான வியாபாரங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு பார்ட்னர்ஷிப் ஓகே, ட்ரேடிங்காரர்களுக்கு பார்ட்னர்ஷிப் ஓகே. ஆக பார்ட்னர்ஷிப்புங்கிற ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. அப்பா அம்மா அவருடைய இது எப்படி இருக்கிறது அப்படின்னாக்கா, தந்தைக்கு கொஞ்சம் உடல்நல கோளாறுகள் வருவதும் அவர்களுக்காக ஒரு வைத்திய செலவு செய்வதுமாக நமக்கு ஒரு அமைப்பு இருக்கிறது. தாய்க்காக நம்ம வந்து ஒரு விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வருஷம் வந்து அம்மாவுக்காக ஒரு விரதம் இருக்கணும். அது வந்து சஷ்டி விரதமாக இருக்கலாம். சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இல்லையா நம்ம வந்து ஏகாதசி விரதமானது இருக்கலாம். அப்படியும் இல்லை முடியலனாக்கா அமாவாசை அன்னைக்கு கார்த்தால சாப்பிடாம சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்து மதியம் சாப்பிடலாம். அது வந்து அம்மாவுக்காக, இந்த உறவுகளுக்கு நம்ம செய்ய வேண்டியது. அவ்வளவுதான். மற்றபடி உறவுகள்ல வந்து பெரிய சிக்கல் அப்படிங்கிறதுலாம் இல்லை. சிக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக மறையக்கூடிய ஒரு அமைப்பு. தொழில்ல தான் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கிறது. சொந்த தொழில், பிரைவேட், அதாவது சொந்த தொழில நாம் பண்றதா அல்லது ஜாபுக்கு போறதா அல்லது பிசினஸ் பண்றதா. நான் வந்து பிசினஸ் பண்றதா, அதுல சொந்த தொழிலை விட ஜாபுக்கு போகும்போது பிரைவேட் செக்டரா கவர்மெண்ட் செக்டரா அப்படிங்கிட்டு இருக்கிறது. எல்லா விதத்திலையும் நம்ம பார்க்கும் பொழுது இந்த வருஷம் உங்களுக்கு வந்து ஜாப் வேண்டும் அப்படிங்கிறவர்களுக்கு நல்ல ஜாப் உடனடியாக கிடைக்கும். அது கொஞ்சம் வெளியூர் போகணுமே அப்படின்னு சொல்லி எனக்கு வெளியூர்லாம் வேண்டாம் அப்படிங்கிறவர்கள் நேரடியாக
வியாழன் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து தட்சிணாமூர்த்தி போய் வழிபாடு பண்ணுவோம். வியாழக்கிழமை கார்த்தாலேயோ சாயங்காலமோ. உள்ளூர்லயே உள்ளூர்னாக்கா நம்மளுடைய மெயின் மாநகரங்கள்ல உங்களுக்கு வேலைகள் ஏற்படும். ஆனால் கொஞ்சம் டிராவல் பண்ணி போறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏனென்றால் சுக்கிரன் வந்து இந்த உங்களுடைய கேந்திராதிபதி லாபாதிபதி வந்து 9ஆம் ஸ்தானத்துல உச்சம் பெற்று ராகுவோட இருக்கிறதுனால கொஞ்சம் டிராவல் பண்ணுங்க. ஜாப் வைஸ் நீங்க டிராவல் பண்ணுங்க. கொஞ்சம் தள்ளி போய் ஜாபுக்கு போங்க. உண்மையிலேயே நல்ல சேலரி, நல்ல ஒரு அற்புதம் கிடைக்கும். எதிர்கால வாழ்க்கை துணையையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு வருகிறது. அதனால ஜாப் நிமித்தமாக கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கிறது. சொந்த தொழில் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாக்கா அந்த தொழில் என்னங்கிறத பொறுத்து இருக்கிறது. என்னங்கிறது எனக்கு உங்களுடைய லக்னம் தெரியணும், உங்களுடைய தசாபுக்தி எல்லாம் தெரியணும். இருந்தாலும் கவர்மெண்ட் கிட்ட கான்ட்ராக்ட் பேஸ்ட் வந்து இருக்கக்கூடிய கட்டுமான பணிகள், அதாவது ஃப்ளைஓவர் கட்டுறது, ரோடு போடுறது, மற்றபடி வந்து ஈவன் வந்து கான்ட்ராக்ட் பேஸ்ல வந்து இந்த குப்பைகள்லாம் கான்ட்ராக்ட் இருக்குது, இதெல்லாமே நல்லபடியாக வந்துடும். உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது கான்ட்ராக்ட் பேஸ்ட் கவர்மெண்டோட கான்ட்ராக்டோட இருக்கிறது. அப்புறம் கான்ட்ராக்டர்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. நிறுவனங்கள், முக்கியமாக கல்வி நிறுவனங்கள் நடத்தி வருகிறீர்களா, உங்களுடைய அஷ்டமத்து சனி வந்து உங்களுடைய லீகல் போர்ஷனை நீங்க ஜாக்கிரதையா பார்த்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஏனென்றால் அங்கதான் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு இதுல ரெக்கார்ட்ல மிஸ் பண்ணிடுவோம். மற்றபடி விருத்திக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. பெண் குழந்தைகள் மற்றும் பெண் ஆசிரியர்களுக்கு வந்து நீங்க ஏதாவது ஒரு உதவி பண்ணினீங்கன்னாக்கா கண்டிப்பாக நல்ல ஒரு வரம் இருக்கிறது. உங்களுடைய கல்வி ஸ்தாபனத்துல ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குது. பெண் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சலுகை கொடுங்க. அதுவும் சின்ன குழந்தைகளுக்கு, ஏழையான குழந்தைகளுக்கு ஒரு சலுகை கொடுங்க. அது ரொம்ப உங்களுக்கு வசதியாக இருக்கும். அப்புறம் அந்த லாஜிஸ்டிக் பண்ணுகின்றவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதாயம் இருக்கிறது. மேக்சிமம் வந்து இதுக்குள்ளேயே எல்லாமே வந்துடும். இன்னும் ஒரே ஒரு விஷயம் வந்து ஆசிரிய பெருமக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க நல்ல ஒரு 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 அமைப்பு ஏற்படுகிறது. ஆசிரியராக நான் வரணும் அப்படிங்கிறவர்கள் படிச்சு, அதாவது ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸரா நான் வரணும், ஐஏஎஸ்ஆ வரணும், அல்லது வந்து ஐபிஎஸ்ஆ வரணும் அப்படிங்கிறவர்களுக்கு அந்த எக்ஸாம் எல்லாம் டிஎன்பிசி எல்லாம் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக முடியக்கூடிய ஒரு, அது படிப்புல பார்க்க போறோம். இருந்தாலும் அது தொழிலுக்கு ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சுட்டு தொழிலுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. கடன் பெற்று நான் தொழில் ஆரம்பிக்கின்றேன் அப்படிங்கிறவர்களுக்கும் ஒரு நல்ல ஆதாயம். ஆனால் பார்ட்னர் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா பார்ட்னரோட ஜாதகத்தையும் வைத்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர்கிட்ட, ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட நீங்க பார்த்துக்கிடுங்க. அவ்வளவுதான். அடுத்தது என்ன அப்படின்னா கல்வியில வந்து மெயினா நான் சொல்ல வருவது, அனைத்து விதமான கல்வியும் நல்ல தரமான கல்வியாகத்தான் இருக்க போறது. குரு வந்து 11ஆம் இடம் வந்து ஏறுபடுதும், பிறகு வந்து 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல வந்து கேத்து இருக்கிறதுலாம் பாதகமே இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறார். அதனால முயற்சி தான் திருவினையாக்கும். அஷ்டமத்து சனி இங்கதான் கொஞ்சம் வந்து படிக்கிறவங்களை தொந்தரவு பண்ணலனால சோம்பேறித்தனமா இருக்க வைப்பார். இருந்தாலும் படிப்புல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மாஸ்டர்ஸ் படிக்க நான் வந்து வெளியூர் போயே ஆகணுமா அப்படின்னாக்கா போறதுதான் உங்களுக்கு நல்லது. ஏனென்றால் 5க்கு உண்டானவன் வருஷ ஆரம்பத்துல 8ஆம் இடத்துல சனியோடு இருக்கார். வெளியூருக்கு போய் படிக்கலாம் தாராளமா. அது மட்டும் இல்லை, 4க்கு உண்டானவனும் வந்து 9ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்திருக்கிறா இருக்கும்போது ஹையர் ஸ்டடீஸ், அதாவது நம்முடைய மாஸ்டர்ஸ்க்கு வெளியூர் போறதுல தவறே கிடையாது. நான் வந்து இன்ஜினியர் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆர்கிடெக்சரல் இன்ஜினியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்கா நல்ல வாய்ப்பு இந்த முறை. இந்த டிசைன்ல பண்ணுகின்றவர்கள், அப்புறம் வந்து மீடியாவுக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன், ஜேர்னலிஸ்டா போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடகராசி அன்பர்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த சமுதாய அக்கறை இருக்கும். அவர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம். அதனால தாராளமா வந்து கோலோச்ச முடியும். படிப்புக்காக நீங்க ஹயக்ரீவரை வழிபடுங்க. இந்த முறை ஹயக்ரீவர் வழிபாடு மிக 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 உங்களுக்கு உதவியாக இருக்கும். கடைசியாக சொத்துகள், அதாவது வந்து அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், வண்டி வாகனங்கள், என்ன வாங்க போறோம், என்ன இழக்க போறோம் அப்படின்னாக்கா இழக்க போறது ஒண்ணுமே இல்லை. ஏன்னா எல்லாமே இழந்தாச்சு ஏற்கனவே. என்னை பொறுத்த வரைக்கும் புதுசாக வாங்குறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏற்கனவே இருந்ததை வந்து அடமானம் வச்சது, அது வந்து லேண்டா இருக்கலாம், அல்லது ஹவுஸா இருக்கலாம், தங்கமாக இருக்கலாம், இது எல்லாமே வந்து திரும்ப வந்து பெறக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கிறேன் இது. அதனால சொத்துக்கள் வந்து கைவிட்டு போற மாதிரி இருந்தாலும் அதை வந்து கையகப்படுத்த முடியும். லிட்டிகேஷன்ஸ் எது இருந்தாலும் தீரும். 6க்கு உண்டான 11ஆம் இடம் ஏறினால் உங்களுடைய சொத்துக்கள் இருக்கக்கூடிய அத்தனை சட்ட சிக்கல்களும் பிரச்சனைகளும் நீங்கும். அதாவது உங்களுடைய சகோதரர்கள் கூட இருக்கக்கூடிய அந்த பாகப்பிரிவினையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரும். நீங்கள் பண்ண வேண்டியது வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு. இந்த விஷயத்துக்காக ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். இதுவே உங்களுக்கு போர்மை. இழந்த சொத்துக்கள் வந்து கிடைக்கிறது அப்படின்னா என்ன,
நமக்கு இருக்க வேண்டியதெல்லாம் வந்து நல்லபடியாக தாராளமாக லட்சுமிகரமாக இருக்கும் என்பது இதில் அர்த்தப்படுகிறது. ஆக மைனஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறது, பிளஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. மைனஸும் பிளஸ் ஆகி எல்லாமே டபுள் ட்ரிபிள் பிளஸ் ஆக, அதாவது எல்லாமே பாசிட்டிவாக மாறி அம்பாளுடைய அருள்னால இந்த வருஷம் இந்த குரு பெயர்ச்சி நடந்து இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து அடுத்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் ரொம்ப அற்புதமான வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடனும் அமைகின்றேன். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்பியோ நமோ நமः.